வரும் 25ஆம் தேதி 4 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. இதுகுறித்து வானிலை மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் குறைந்தபட்ச வெப்பநிலை நாளை இயல்பை விட குறைவாக இருக்கக்கூடும் என்றும், நீலகிரி மற்றும் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நாளை அதிகாலை உறைபனி நிலவ வாய்ப்புள்ளதாகவும் தெரிவித்துள்ளது. திருச்சி, பெரம்பலூர், கள்ளக்குறிச்சி மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் வரும் 25ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை நாளை லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அறிவித்துள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய தமிழர் தேசம் கட்சி திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு முழு ஆதரவு தெரிவித்துள்ளது. தமிழர் தேசம் கட்சி நடத்தும் முத்தரையர் அரசியல் அதிகார மாநாட்டிற்கான அழைப்பிதழை முதல்வர் மற்றும் துணை முதல்வரிடம் வழங்கிய பின் அக்கட்சியின் தலைவர் செல்வகுமார் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு தமிழர் தேசம் கட்சி முழு ஆதரவு அளிப்பதாக அவர் கூறினார். மதசார்பற்ற ஜனநாயக கூட்டணிக்கு தமிழர் தேசம் கட்சியினுடைய முழு ஆதரவை தெரிவித்திருக்கிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்கு பாடுபட்ட தங்கள் கட்சியின் கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டதால் அந்த கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பதாக செல்வகுமார் தெரிவித்தார். விரைவில் வரவுள்ள தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு விசில் சின்னம் ஒதுக்கீடு செய்து தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் நெருங்கும் நிலையில் மாநிலம் முழுவதும் ஒரே சின்னத்தில் போட்டியிடும் வகையில் பொது சின்னம் கோரி தாவேக்கு சார்பில் விண்ணப்பிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக ஆட்டோ, கிரிக்கெட் பேட், விசில் உள்ளிட்டவற்றில் ஏதாவது ஒரு சின்னத்தை ஒதுக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் கோரியிருந்தது. இந்த நிலையில் தாவேக்கவிற்கு விசில் சின்னத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கீடு செய்துள்ளது. இதன் மூலம் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேக்க பொது சின்ன போட்டியிட உள்ளது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை கொண்டு வந்து வைத்து காத்திருக்கின்றனர். திருத்துறைப்பூண்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளான பாமணி, கொர்க்கை, சாலக்கடை, அத்திமடை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சம்பா அறுவடை பணிகள் நடைபெற்று வருகின்றன. அறுவடை செய்யப்பட்ட நெல்மணிகளை பாமணி அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்திற்கு விற்பனை செய்ய விவசாயிகள் கொண்டு வந்து வைத்துள்ளனர். ஆனால் கடந்த 15 நாட்களுக்கு மேலாக கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் நெல் மூட்டைகளோடு காத்திருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் வச்சு 15 நாளாகுதுங்க. அறுவடை ஆகிட்டு இருக்கு. இந்த டயத்தில் நெல் தேங்கிட்டு இருக்கு. கொள்முதல் பண்ணலன்னா எங்களுக்கு மழை சொல்லியிருக்காங்க. அடுத்த 20-22 மழை சொல்லியிருக்காங்க. இன்னும் இங்கே மழை பெய்யலை. 24 மழை பெய்யுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிஷனாக. எங்கள் நெல் தேங்கி இருக்குங்க. நாங்கள் பல நட மன்னார்குடியில் போய் சொல்லிட்டோம், உதவி மேலாளர்கிட்ட சொல்லிட்டோம், எஸ்ஆர்ஆர்கிட்டையும் சொல்லிட்டோம். இதுவரையிலும் யாரும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. மழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் அறிவித்துள்ளதால் விரைந்து கொள்முதல் நிலையத்தை திறந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திமுக ஆட்சியில் இதுவரை 22 லட்சம் பேருக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பேசிய திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லதம்பி வீட்டுமனை பட்டா தொடர்பாக கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த KKSSR ராமச்சந்திரன் பட்டா வழங்குவதற்கான வழிவகைகளை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு 22 லட்சம் பேருக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பட்டா வழங்கியிருக்கார்கள். இவர்களுக்கும் கொடுப்பதற்கு வேண்டிய அந்த வழிவகைகளை இந்த அரசாங்கம் ஆராயும். வழிவகை இருப்பவர்களுக்கும் வழிவகையை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு வேண்டிய வேலைகளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எங்களை செய்ய சொல்லியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உங்களுடைய கோரிக்கை பரிசீலிக்கப்படும். மேலும் 25 ஆண்டுகளுக்கு மேலாக நீர்பிடிப்பு பகுதிகளில் வசித்து வரும் மக்கள் பாதிக்கப்படாத வகையில் பட்டா வழங்குவதற்கான முடிவு எடுப்பது தொடர்பாக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்தார். மதுரையில் மூளைச்சாவடைந்த இளைஞரின் இதயம் 2 மணி நேரத்தில் தஞ்சாவூர் கொண்டு வந்து வெற்றிகரமாக 52 வயது நபருக்கு அறுவை சிகிச்சை மூலம் பொருத்தப்பட்டது. மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் 22 வயது இளைஞர் மூளைச்சாவடைந்ததால் அவரது குடும்பத்தினர் இதயத்தை தானமாக வழங்க முன்வந்தனர். இதையடுத்து அவரது இதயம் தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு திருச்சி வழியாக 2 மணி நேரத்தில் வாகனத்தில் பாதுகாப்பாக கொண்டு வரப்பட்டது. போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் துரிதமாகவும் விரைவாகவும் இதயம் கொண்டுவரப்பட்டதாக தெரிவித்த இதய மருத்துவர் அரசுக்கும் போக்குவரத்து போலீசாருக்கும் நன்றி தெரிவித்தார். தஞ்சாவூர்லேருந்து உள்ளர வரப்போ ஆக்சுவலாக ஒரு கடமைக்கன்னு செய்யாமல் அது ஒரு நல்ல முறையில் ஒரு வரவேற்பாகவும் ஒரு உற்சாகப்படுத்துகிற மாதிரியும் மிக பொறுப்பாக டிராஃபிக்கெல்லாம் ஒழுங்குபடுத்தி வச்சு உற்சாகமான வார்த்தைகளை பேசியே எல்லாம் கொண்டு நம்மளை இந்த இருதய மாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு அழகாக உதவி பண்ணாங்க. தஞ்சை தனியார் மருத்துவமனையில் பால்ராஜ் என்ற நபருக்கு வெற்றிகரமாக இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது பலரது பாராட்டுகளையும் பெற்று வருகிறது.
தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் சிக்குன்குனியா பாதிப்பு அதிகரித்துள்ள நிலையில் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளை மக்கள் நல்வாழ்வுத்துறை வழங்கியுள்ளது. சென்னை, விழுப்புரம், தென்காசி, தேனி, கடலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், அரியலூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் சிக்குன்குனியா பாதிப்புகள் அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பு வார்டுகளை அமைக்கவும், எலிசா பரிசோதனை மேற்கொள்வதற்கு தேவையான உபகரணங்களை போதிய அளவில் இருப்பில் வைக்கவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அறிவுறுத்தியுள்ளது. வீடுகள் தோறும் சென்று லார்வா புழு உற்பத்தி குறித்து பரிசோதனைகள் மேற்கொள்ள அறிவுறுத்தியதுடன் காய்ச்சல் பாதிப்புள்ள பகுதிகளில் தீவிர தூய்மை பணிகளை மேற்கொள்ளவும் ஆலோசனை வழங்கியுள்ளது. மேலும் நடமாடும் விரைவு மருத்துவ குழுக்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் எனவும், மக்களிடம் சிக்குன்குனியா தொடர்பான விழிப்புணர்வை உடனடியாக ஏற்படுத்தவும் மக்கள் நல்வாழ்வுத்துறை உத்தரவிட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கம் விலை கிடுகிடுவென உயர்ந்து வந்த நிலையில் இன்று சவரனுக்கு 1720 ரூபாய் குறைந்துள்ளது. இந்த வார தொடக்கத்தில் திங்கட்கிழமை அன்று ஆபரண தங்கம் சவரன் 1,07,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் தங்கம் விலை இருமுறை உயர்ந்த நிலையில் நேற்று நண்பகலில் சவரன் விலை 1,15,320 ரூபாய் என்ற வரலாற்று உச்சத்தை எட்டி நுகர்வோருக்கு அதிர்ச்சி அளித்தது. இந்நிலையில் இன்று சற்று ஆறுதல் தரும் விதமாக தங்கம் விலை கிராமுக்கு 215 ரூபாயும் சவரனுக்கு 1,720 ரூபாய் குறைந்துள்ளது. சந்தையில் இன்று ஒரு சவரன் 1,13,600 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் ஆபரண தங்கத்தின் இன்றைய விலை 14,200 ரூபாய். வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து ஒரு கிராம் 340 ரூபாய்க்கு வர்த்தகமாகிறது. உளுந்தூர்பேட்டை அருகே ஓட்டுநர் இல்லாமல் சென்ற சுற்றுலா வேன் மளிகை கடையில் மோதிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் உள்ள 4 சக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையின் முன்பாக ஒரு பழுதான தனியார் சுற்றுலா வேன் நிறுத்தப்பட்டு இருந்தது. கடந்த மாதம் 22ஆம் தேதி காலை சுமார் 10 மணியளவில் ஓட்டுநர் இல்லாத அந்த வேன் பள்ளத்தில் திடீரென இறங்கி சென்றது. பிரதான சாலையை கடந்து சென்ற வேன் எதிர் திசையில் இருந்த ரஃபீக் என்பவருக்கு சொந்தமான மளிகை கடையில் மோதி நின்றது. நல்வாய்ப்பாக இந்த சம்பவத்தில் யாருக்கும் எந்தவிதமான காயமும் ஏற்படவில்லை என்பதோடு சேதமும் இல்லை என அப்பகுதியினர் தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே சுடுகாட்டிற்கு பாலம் மற்றும் பாதை அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குதிரைக்குளம் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். அந்த கிராமத்தில் குளத்தின் அருகே சுடுகாடு பகுதி உள்ளது. இந்த நிலையில் இறந்தவர்களை சுடுகாட்டிற்கு எடுத்துச் செல்ல குளத்திற்குள் இறங்கி செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும், தண்ணீருக்குள் இறங்கி சடலத்தை சுமந்து செல்ல வேண்டிய நிலை உள்ளதாகவும் மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என புகார் கூறுகின்றனர். நாங்கள் டிராக்டர் இருக்கிறவங்க பாடியை கொஞ்சம் தண்ணிக்குள்ளோடி எடுத்து கொண்டு போயிருவோம். டிராக்டர் இல்லாதவங்க செம்மன் தான் கொண்டு போய் இது ஒன்று பண்ணியிருக்கோம். எனக்கு தெரிய போகிற ஒரு 20 பாடி இப்படி தான் செம்மன் தான் கொண்டு போய் இது பண்ணியிருக்கோம். இந்த சுடுகாட்டுக்கு இங்கே ஒரு 500 மீட்டர் இருக்கும். அதுக்கு போகிறதுக்கு எங்களுக்கு ஒரு பாலமும் இதில் ஒரு பாலமும் அதுக்கு போகிற ரோடு எங்களுக்கு அமைச்சு கொடுத்தா ரொம்ப நல்லதாக போகுது. எனவே சுடுகாட்டிற்கு பாதை மற்றும் பாலத்தை உடனடியாக அமைத்து தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மறுசீரமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு பணிகள் காரணமாக சென்னை பிராட்வே பேருந்து முனையம் வரும் 24ஆம் தேதி முதல் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் பழமையான பேருந்து நிலையங்களில் ஒன்றான பிராட்வே பேருந்து முனையத்தில் சுமார் 800 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 11.65 லட்சம் சதுர அடியில் 8 மாடிகளை கொண்ட பிரம்மாண்ட கட்டடம் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது. பயணிகளின் வசதிக்காக பிராட்வேயில் மெட்ரோ ரயில் நிலையம், புறநகர் மின்சார ரயில் நிலையங்களை ஒன்றிணைக்கும் வகையில் சுரங்க நடைபாதைகள், நடை மேம்பாலங்களும் அமைக்கப்பட உள்ளன. இதற்கான கட்டுமான பணிகள் தொடங்க உள்ளதை அடுத்து வரும் 24ஆம் தேதி முதல் பிராட்வே பேருந்து முனையம் மூடப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. பிராட்வே பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட்ட பேருந்துகள் ஜனவரி 24ஆம் தேதி முதல் ராயபுரம் மற்றும் தீவுத்திடலில் தற்காலிகமாக அமைக்கப்பட்டுள்ள பேருந்து முனையத்திலிருந்து இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் செம்பூர் பகவதி அம்மன் கோயிலில் அறுவடை திருவிழாவை முன்னிட்டு பூரம் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. செம்பூர் பகவதியம்மன் கோயிலில் ஆண்டுதோறும் ஜனவரி மாதம் அறுவடை திருநாள் கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி கோயிலை சுற்றியுள்ள 40க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் விவசாயம் செழிக்க அலங்கரிக்கப்பட்ட யானைகள் மீது அம்மன் திடம்பு ஏந்தி அழைத்து வந்தார்கள். கோயில் மைதானத்தில் 30க்கும் மேற்பட்ட யானைகளை வரிசையாக நிறுத்தி வழிபட்டனர். அப்போது செண்டை மேளம் முழங்க உற்சாகம் கரைபுரண்டோடியது.
இந்த திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு விவசாயம் செழிக்க அம்மனை வழிபட்டனர். நியூசிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என கைப்பற்றியது. இந்நிலையில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதலாவது ஆட்டம் நாக்பூரில் நேற்று. நியூசிலாந்துக்கு எதிரான T20 கிரிக்கெட் தொடரை இந்திய அணி வெற்றியுடன் தொடங்கியது. இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள நியூசிலாந்து அணி 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-1 என கைப்பற்றியது. இந்நிலையில் 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரின் முதலாவது ஆட்டம் நாக்பூரில் நேற்று நடைபெற்றது. இதில் முதலில் பேட் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட்டுக்கு 238 ரன்கள் குவித்தது. அதிரடி அரை சதம் விளாசிய அபிஷேக் சர்மா 35 பந்துகளில் 84 ரன்கள் குவித்தார். சூரியகுமார் 32 ரன்களும், ஹர்திக் பாண்டியா 25 ரன்களும், ரிங்கு சிங் 44 ரன்களும் சேர்த்தனர். பின்னர் பேட் செய்த நியூசிலாந்து அணியில் அதிகபட்சமாக கிளென் பிலிப்ஸ் 78 ரன்கள் திரட்டினார். 20 ஓவர்கள் முடிவில் நியூசிலாந்து அணி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 190 ரன்கள் மட்டுமே சேர்க்க முடிந்தது. இதன் மூலம் 48 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.